ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவர்லோடு தெர்மல் ஓவர்லோடு ரிலே பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தெர்மல் ஓவர்லோடு ரிலே அப்படிங்கிறது என்ன, இது எப்படி வேலை செய்யுது, இந்த ஓவர்லோடு ரிலேவை நம்ம கான்டாக்டரோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, கனெக்ட் பண்ணி மோட்டர் எப்படி ரன் பண்ணுறது. ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய NONC எதுக்காக கொடுத்துருக்காங்க, அது ஸோ எப்படி ஓவரால் இது ஒர்க் ஆகுது, இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தெர்மல் ஓவர்லோடு ரிலே அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்லோடு ப்ரொடெக்ஷன் டிவைஸ். அதாவது மோட்டருக்காக நம்ம இதை பயன்படுத்துவோம். இப்போ மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மோட்டருக்கும் ஒரு ஆம்பியர் கெப்பாசிட்டி இருக்கும். இவ்வளோ ஆம்பியர் தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தது அப்படின்னா அந்த மோட்டரோட காயில் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்ன செய்வாங்கன்னா, ஒரு டிவோல் ஸ்டார்டராக இருந்ததாலும் அதில் ஒரு கான்டாக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் ஓவர்லோடு ரிலே எல்லாம் கம்பல்சரியாக யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணோன்னா மோட்டருக்கோட இன்னும் ப்ரொடெக்ஷன் அதிகமாக கொடுக்கலாம். மோட்டருக்கு எந்தமான ஃபால்ட்டு ஏற்படாமல் பாதுகாத்துக்கலாம். ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர்லோட் ரிலேயை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பிரேக்கர் யூஸ் பண்ணுவோம். பிரேக்கர்லேயே நம்ம ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம். அப்போ பிரேக்கருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு. பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஆம்பியர் இல்லைன்னா ஒரு 6 ஆம்பியர் அப்படின்னு அதில் கொடுத்துருந்ததுன்னா, அந்த ஆம்பியர் எவ்வளோனா அது ஃபிக்ஸடு ரேஞ்சாக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஆம்பியர் போனால் தான் அது ட்ரிப் ஆகும். இதே நம்ம ஒரு ஓவர்லோடு ரிலே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இதில் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆம்பியர் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரிலேவில் பார்த்தீங்கன்னா 1.6 to 2.5 வரைக்கும் இந்த ஆம்பியர் ரேஞ்சை நம்மளே டிசைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மோட்டரோட கெப்பாசிட்டியை பொறுத்து மோட்டர் எவ்வளோ ஆம்பியர் எடுக்குமோ அதை நம்ம மோட்டரோட நேம் பிளேட்டில் பார்த்து அந்த ஆம்பியருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓவர்லோடை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் கிடைக்கும் ஓவர்லோடு. ஸோ இந்த ஆம்பியர் ரேஞ்ச் ஓவர்லோடை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்லோடு என்ன ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ ரேஞ்சுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நமக்கு தேவைப்படுதோ அதை பொறுத்து வாங்கணும். இப்போ ஒரு 10 HP மோட்ரு இருக்குது அப்படின்னா, அந்த 10 HP மோட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 15 ஆம்பியர் லோடு டைமில் எடுக்கும். அப்போ நம்ம ஓவர்லோடு வாங்க போகிறோம் அப்படிங்கக்குள்ள ஸோ அந்த 15 ஆம்பியர் டு அதுலேருந்து ஒரு அந்த ரேஞ்சுக்கு, அதாவது ஒரு 12 to 18 16 இப்படி நம்ம ஓவர்லோடு வாங்கிக்கணும். ஸோ அதுமாரி வாங்கி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும்னா, அந்த மோட்ரு இந்த ரிலே வழியாக தான் சப்ளை போகும். அப்போ அதிகமான லோடு எடுக்கக்குள்ள இந்த ரிலே பார்த்திங்கன்னா ட்ரிப் பண்ணிவிடும். ஸோ இது ட்ரிப் பண்ணுறது எதை ட்ரிப் பண்ணி விடும் அப்படின்னா, கான்டாக்டர் தான் ட்ரிப் பண்ணி விடும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இதோட ஒயரிங் எப்படி பண்ணுறது, இது எப்படி ஓவர்லோட் ட்ரிப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக அப்படி செஞ்சு பார்த்துடலாம். ரிலே கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிலேலேருந்து அவுட்புட்டில் இப்போ இதில் பார்த்திங்கன்னா கான்டாக்டரில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதுலேயே அதே போல் கான்டாக்டர் பொறுத்த வரைக்கும் லைன் 1 லைன் 2 லைன் 3 இன்புட்டு, அவுட்புட்டில் T1 T2 T3ன்னு இருக்கும். ஸோ அதே T1 T2 T3 பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இதில் T1 T2 T3 அப்படிங்கிறத இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்டு சப்ளை இந்த கான்டாக்டர் ஒர்க் ஆகும்போது டேரெக்டாக இதில் அவுட்புட் கிடைக்கும். இப்போ இதுலேருந்து எடுத்து தான் மோட்டருக்கு நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ மோட்டருக்கு பவர் சர்க்யூட்டை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ மோட்டருக்கு நம்ம பவர் சர்க்யூட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரிலே மூலயமா இந்த கான்டாக்டருக்கு ஒயரிங் பண்ணணும். அப்போ அதாவது இந்த மோட்ரு ஓவர்லோடு எடுத்ததுன்னா இந்த ரிலே ட்ரிப் ஆச்சுன்னா கான்டாக்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும். ஸோ அதுதான் அந்த ஒயரிங் நம்ம பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் இந்த கான்டாக்டர் கனெக்ட் பண்ணுறதுலேயே சொல்லியிருக்கேன். கான்டாக்டருக்கு அந்த கான்டாக்டரில் என்ன சப்ளை நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணணும். அது 230 வோல்ட்டாக இருந்து சிங்கிள் ஃபேஸு காயிலாக இருந்ததுன்னா அதுக்கு ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கணும். 3 ஃபேஸ் காயிலாக இருந்ததுன்னா அதுக்கு நம்ம 380க்கான ஒரு 2 ஃபேஸை கொடுக்கணும். ஸோ அதுவே ஒரு டிசி 24 வோல்ட்டு காயிலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ப்ளஸ் மைனஸ் 24 வோல்ட் நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கான்டாக்டர் சிங்கிள் ஃபேஸ் கான்டாக்டர், அதாவது சிங்கிள் ஃபேஸ் காயில் உள்ள கான்டாக்டர். இப்போ இதுக்கு நம்ம நியூட்ரல் டேரெக்டாக கொடுத்துடலாம். இப்போ நியூட்ரல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ ஃபேஸ் லைனை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ரிலே மூலிமா கண்ட்ரோல் பண்ணி சுவிட்ச் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி இந்த கான்டாக்டருக்கு கொடுக்க போகிறோம். இது எல்லாமே மோட்டரோட ப்ரொடெக்ஷனுக்காக. இப்போ ஒரு ஃபேஸ் லைனை நம்ம எடுத்துகிட்டு வரோம். இப்போ ஒரு ஃபேஸ் லைன் எடுத்துகிட்டு இப்போ சுவிட்சோட இன்புட்டில் கொடுத்தாச்சு. இப்போ நான் இன்னும் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணல, அதனால தான் கையால் இது பண்ணுறேன். நீங்கள் லைன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நினைப்பீங்க. ஓகே,
சுவிட்சோட இன்புட்டில் நம்ம வந்து கொடுத்தாச்சு. சுவிட்சோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து ஸோ நம்ம ஏற்கனவே கான்டாக்டர் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக A1ல் கொடுத்துருந்தோம். இப்போ A1ல் கொடுக்கக்கூடாது. இந்த ரிலேவில் வந்து பார்த்தீங்கன்னா NONC வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே வந்து NONCயை பற்றி நான் கான்டாக்டர் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது எந்த ஒரு டிவைஸில் NONC எந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோ அது NCR இருந்தது NCன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டிவைஸ் வந்து அது வந்து ஒர்க் ஆகும்போது அது வந்து NOவாக மாறிடும். அதாவது ஓப்பனாக வந்து ஆகிடும் அந்த சர்க்யூட்டு. அதுவே NO சரிவாக இருந்ததுன்னா அது வந்து க்ளோஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து எதில் கொடுக்கணும்னா NCயில் வந்து கொடுக்கணும். ஸோ எதனால் வந்து NCயில் வந்து நம்ம கொடுக்குறோம்? இப்போ ஒன்று வந்து 95, 96ல் வந்து கொடுத்து 95ல் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த ரிலேவை பொறுத்த வரைக்கும் 95, 96 வந்து நார்மலி க்ளோஸ் கான்டாக்டு டெர்மினல்ஸு. இப்போ 95ல் நம்ம வந்து இப்போ சுவிட்சோட அவுட்புட் வந்து கொடுக்குறோம். இப்போ 96லேருந்து இந்த ஃபேஸோட அவுட்புட் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ ஏன்னா இது வந்து க்ளோஸ் கான்டாக்டில் இருக்குது. இந்த நார்மல் கண்டிஷனில் இந்த ரெண்டுமே வந்து க்ளோஸாக இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கண்டக்டிவிட்டி ஒரு கிலோமீட்டரோட கண்டக்டிவிட்டியில் செக் பண்ணோன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்கும். அதாவது NO பாயிண்ட் வந்து ஓப்பனில் இருக்கும். இப்போ இதோட NCயில் வந்து நம்ம கொடுத்து இதோட அவுட்புட்டை தான் வந்து எடுத்துக்கொண்டு போய் A1ல் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒயரிங் வந்து ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது திரும்ப நான் சொல்கிறேன். இப்போ நியூட்ரலை பொறுத்த வரைக்கும் A2 அந்த கான்டாக்டருக்கு A2ல் டேரெக்டாக கொடுத்தாச்சு. ஃபேஸ் லைன் ஒன்று வந்து எடுத்துகிட்டு போகணும். அந்த ஃபேஸ் லைனை நம்ம டேரெக்டாக சுவிட்ச் கண்ட்ரோலுக்கு இன்புட்டு கொண்டு போய் சுவிட்சோட அவுட்புட் சுவிட்ச் நம்ம ஆன் பண்ணோன்னா அந்த ஃபேஸிங் வந்து இங்கே வரும். அவுட்புட்டை கொண்டு வந்து NC அதாவது ஓவர்லோடு ரிலேவோட தெர்மல் ஓவர்லோடு ரிலேவோட 95 கான்டாக்டு NCயில் வந்து அதை வந்து இன்புட்டாக கொடுக்கணும். அதாவது 96ஓட NC அதோட அவுட்புட்டில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் திரும்ப வந்து A1ல் வந்து கொடுத்துடணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சரி இப்போ தான் வந்து நம்ம இதில் NCயில் தான் கொடுத்துக்கிறத வந்து இது ஒர்க் ஆகும்போது அதுதான் ஓப்பன் ஆகிடுமே, இது ஓப்பன் ஆகிட்டா கான்டாக்ட் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்து ஏற்படலாம். இந்த ரிலே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது என்னென்னா கான்டாக்டர் மாதிரி நம்ம சப்ளை கொடுத்ததும் கான்டாக்டரை பொறுத்தவரைக்கும் சப்ளை கொடுத்தோன்னா அந்த கான்டாக்டர் வந்து காயில் எனர்ஜைஸ் ஆகி கான்டாக்டர் வந்து உள்பகுதியில் எப்படி போகுங்கிறது தான் வந்து அது ரன்னிங் கண்டிஷன் ஒர்க்கிங் கண்டிஷன். ஆனால் ரிலேவில் அப்படி கிடையாது. ரிலே வந்து என்னென்னா இது ட்ரிப் ஆகுறது தான் இது ஒர்க்கிங் கண்டிஷன். ஓவர்லோடில் இது வந்து ட்ரிப் ஆகிட்டுது அப்படின்னா இந்த கான்டாக்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடும். இப்போ இதில் நம்ம இதுலேருந்து எடுத்துருக்கோம். இந்த NCR இருக்கிறது வந்து ஓப்பன் ஆகிடும். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டுதுன்னா இங்கே சப்ளை போகாது. இது ஆஃப் ஆகிட்டுது அப்படின்னா மோட்டருக்கு நமக்கு சப்ளை போகாது. அப்போ மோட்டரை வந்து ஓவர்லோட்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ரிலே வந்து ஒர்க் ஆகும். இப்போ சப்ளை கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பிரேக்கரை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேக்கரை வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் சப்ளை வந்து இது வரைக்கும் வந்துடும் 3 phase சப்ளை. இப்போ நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட்டை ஆன் பண்ணுறோம். கண்ட்ரோல் சர்க்யூட் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ரெண்டாக ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோடோட கனெக்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ மோட்டரோட ஆம்பியர் எவ்வளோ எடுக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். மோட்டரோட ஆம்பியரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.9 ஆம்பியர் வந்து எடுக்குது. இந்த ஓவர்லோடில் நான் செட் பண்ணி வச்சுருக்கிறது என்னென்னா 1.8 சம்திங் இது செட் பண்ணி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் லோடு இந்த மோட்டர் கொடுக்கக்குள்ள ஓவர்லோடு எடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓவர்லோடு வந்து ட்ரிப் பண்ணி விட்டுவிடும் கான்டாக்டரை. நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் லோடு கொஞ்சம் கொடுக்குறேன் மோட்டருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1.9 ஆம்பியர் எடுத்தது. இதில் நான் செட் பண்ணியிருக்கிறது வந்து 1.8 ஆம்பியர்லேருந்து செட் பண்ணியிருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்ரு வந்து ட்ரிப் ஆகிட்டுது. ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிட்டுன்னா ஓவர்லோடு வந்து ட்ரிப் பண்ணி விட்டுடுச்சு. இது மூலிமா சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகலை. இப்போ அது வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு அது தெரியும். இந்த NCயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சப்ளை வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அதுவே NCயோட 96 பாயிண்டில் வந்து பார்க்கக்குள்ள சப்ளை இருக்காது. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இப்போ இந்த ரிலே ட்ரிப் ஆனதுனால இது வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆகிடுச்சு. அதாவது இந்த பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நார்மல் கண்டிஷனில் க்ளோஸில் இருக்கும். ட்ரிப் ஆனதுனால ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து T அப்படின்னு வந்துருக்கும் ட்ரிப் அப்படிங்கிறது. ஸோ இப்படி தான் வந்து மோட்டர் வந்து இந்த ஓவர்லோடு தெர்மல் லோடர் ரிலே மூலிமா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ட்ரிப் ஆகிட்டது. இதை வந்து இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ட்ரிப் ஆனதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். கொஞ்சம் செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ரீசெட்டு. ஸோ இந்த ரீசெட் பாயிண்ட்டை நம்ம வந்து அழுத்தக்குள்ளே இது வந்து ரீசெட் ஆகும். ஸோ இப்போ உடனே வந்து ஆகாது. ஏன்னா ஓவர்லோடில் ட்ரிப் ஆகிருக்கனால கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ரீசெட் பண்ணக்குள்ளே திரும்ப வந்து இந்த மோட்டர் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நான் ரீசெட் பண்ண உடனே திரும்ப வந்து இதுலேயே சப்ளை வந்து போய் இந்த கான்டாக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த தெர்மல் ஓவர்லோடு ரிலே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஓவர்லோடு கண்டிஷன் மோட்டர் எடுக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ இதில் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ரேஞ்சுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க.
இதில் எவ்வளோ செட் பண்ணுறோமோ அந்த ஆம்பியரை விட அதிகமாக எடுக்கக்குள்ள ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ட்ரிப் பண்ணி விடுறது மூலயமா இந்த கான்டாக்டர் ஆஃப் ஆகிடும். அப்போ மோட்ரு வந்து இந்த மாதிரி ஃபயர் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடச்சிட்ருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.